தான் செய்த தவறுக்கு வந்து விஜயகாந்துக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி வடிவேல் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து செஞ்சிருக்காங்க. அதான் வந்து தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்களுடைய இறப்புக்கு கூட வந்து வடிவேல் அவர்கள் வரவில்லை. இதனால் வந்து தேமுதிக தொண்டர்கள் பல பேர் வந்து வடிவேல் மீது வந்து செம கோபத்தில் வந்து இருந்தாங்க. முக்கியமாக வந்து நிறைய ஸ்டேஜில் வந்து விஜயகாந்தை பற்றி ரொம்ப தவறாக வந்து பிரச்சாரம்லாம் பண்ணியிருந்தாங்க, பேசிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து விஜயகாந்த் அவர்களுக்காக வடிவேல் வந்து இப்படி ஒரு விஷயத்தை வந்து செஞ்சுருக்காங்க. அதான் வந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தல் வந்து திமுகவுக்கு தான் எப்பயுமே வந்து வடிவேல் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இருந்தால் வந்து திமுக வந்து நிறைய நடிகர்களை வந்து திமுக அரசியல் பிரச்சாரத்துக்காக யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி தான் வந்து வடிவேலையும் வந்து கேட்டிருந்தாங்க. ஆனால் வந்து வடிவேல் அவர்கள் வேணாம்னு சொல்லிட்டாங்களா. ஸோ இந்த டைம் வந்து நான் உங்களுக்காக பிரச்சாரம் பண்ண மாட்டேன். ஏன்னா வந்து இப்போ நான் உங்களுக்காக பிரச்சாரம் பண்ணால் கண்டிப்பாக வந்து தேமுதிகவை எகென்ஸ்டாக பேசி ஆக வேண்டும். விஜயகாந்த் அவர்களோட மகனை பற்றி எகென்ஸ்டாக பேசி ஆக வேண்டும். பிரேமலதா பற்றி நான் பேசி ஆக வேண்டும். ஆனால் வந்து இதுக்கு மேலே வந்து நான் அந்த மாதிரி விஷயத்த செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒதுங்கி விட்டாங்க. வடிவேல் அவர்கள் இந்த பிரச்சாரம் எதுவும் செய்யலை அப்படிங்கிற விஷயம் வந்து வெளியாகி இருக்குது. இது வந்து விஜயகாந்த் மேலே மரியாதைக்காக இந்த மாதிரி விஷயம் செய்யலை, இல்லை விஜயகாந்த் தொண்டர்கள் மேலே பயம் வந்து உருவாகி விட்டதா அப்படிங்கிற கேள்வியும் இப்போ எழுந்திருக்கு. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன?